வானதி நாளைக்கு என்ன ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். விஜய் காவேரியோட வெறித்தனமான விகா ஃபேன்ஸ், அவங்களோட ஆக்டிங் ரொம்பவே பிடிச்ச விகா ஃபேன்ஸ். கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வேகமாக எல்லாருமே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு போயிட்டுருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிவின்க்கு ஒரு கால் வரும். நிவினோட ஃப்ரெண்டுக்கிட்டே ஏற்கனவே சொல்லியிருந்திருப்பாரு பசுபதி வந்து மானிட்டர் பண்ண சொல்லி. அதே மாதிரி இந்த 3 பேர் எங்கேருந்து வந்திருக்காங்க, யார் இவங்க அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண சொல்லி நிவின் அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருப்பாரு. அந்த டைமில் அவர் ஃப்ரெண்டு கால் பண்ணி சொல்லுவார், மச்சான் இந்த மாதிரி நீ 3 பேர்த்தோட ஃபோட்டோ அனுப்பிவிட்டில்ல, அதில் அந்த பையனும் பொண்ணும் ராகவோட ஃப்ரெண்ட்ஸாமா. இப்போ கரண்ட்டாக படிக்கிற காலேஜில் வந்து இவங்க 3 பேருமே கிளாஸ்மேட்ஸு அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் வந்திருக்கு. அதுவும் போக இவங்க இங்கே வந்ததே வந்து போன வாரத்தில் தான். 2 தடவை ராகவ் வந்து தனியாக இவங்க 2 பேர்த்தையும் மீட் பண்ணியிருக்கான். பஸ் ஸ்டாண்டில் ஒரு வாட்டி வந்து மீட் பண்ணியிருக்கான். அதுக்கான ஃபோட்டோ எவிடன்ஸ் வந்து உனக்கு அனுப்பி விட்டுருக்கேன். அதே மாதிரி முந்தா நாள் வந்து பக்கத்தில் இருக்க காஃபி ஷாப்பில் வந்து அந்த பொண்ணு கூட வந்து ராகவ் மீட் பண்ணியிருக்கான். ஸோ இது பக்கா பிளான் மாதிரி தான் தெரியுது. பட் அந்த லேடி பற்றின இன்ஃபர்மேஷன் மட்டும் கரெக்டாக இன்னும் கிடைக்கல. அது தெரிஞ்சதும் உனக்கு எல்லாமே மெசேஜ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நிவின் அப்படியே ஷாக் ஆயிடுவார். அப்போவே நான் டவுட் ஆனேன், இதெல்லாமே அந்த பசுபதியோட பிளானாக தான் இருக்குன்னு. அதே மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரிடா ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஃபர்தராக கிடைச்சதுன்னா எனக்கு உடனே இம்மீடியட்டாக சொல்லு, நாங்கள் ரொம்ப வந்துட்டு பெரிய ப்ராப்ளமில் இருக்கோம், நீ கொடுக்குற இன்ஃபர்மேஷனில் தான் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவார். அந்த டைமில் நிவின் வந்து அவங்க ஃப்ரெண்டு சொன்னது எல்லாத்தையுமே வந்து விஜய்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவார். நான் ஏற்கனவே என் ஃப்ரெண்டை வந்து வாட்ச் பண்ண சொல்லியிருந்தேன், அவன் இப்போ தான் விஜய் சொன்னான், அவங்க 2 பேருமே வந்து ராகவோட ஃப்ரெண்ட்ஸ் ஆமா. ராகவ் பசுபதியோட பிளான் தான் இது, 100% ப்ரூவ் ஆகிடுச்சு. ஆனால் நம்ம இவ்வளோ தூரம் எதுவுமே தெரியாமல் மாமாவை சந்தேகப்பட்டு பேசினது எனக்கே வருத்தமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல காவேரி சாரதா எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகிடுவாங்க. என்ன நிவின் சொல்கிறீங்க, அவங்க 2 பேருமே ராகவோட ஃப்ரெண்ட்ஸா? அப்போ இதெல்லாமே பசுபதியோட பிளான் தானா? இதெல்லாம் புரியாமல் அப்பாவையே சந்தேகப்பட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இருந்தாலும் சாரதா சொல்லுவாங்க, ஒருவேளை ஏன் இப்படி இருக்கக்கூடாது, அவங்க 2 பேரும் ராகவோட ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸாக இருக்குமா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை இவங்க கத்தார்லேருந்து வந்து இங்கே ஸ்டே பண்ணியிருக்கும் போது இவங்கனால பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரிஞ்சு அவங்க பேசியிருக்கலாம் இல்லையா? இதெல்லாம் வந்து என்னால் நம்பவே முடியல. அந்த பொம்பளை சொன்ன நிறைய விஷயம் வந்து உண்மையாக நம்புற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த தோட்டத்தை பத்திரம், அது மற்றபடிக்கே எஸ்டேட்டோட பத்திரம், வீட்டோட பத்திரம் எல்லாத்தையுமே வச்சுருக்கு. அதுவும் போக கங்கா நர்மதாவையெல்லாம் பார்க்குறக்கு 4-5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்தார். அந்த பொம்பளை சொன்ன நிறைய கதை பார்த்தீங்கன்னா நம்புற மாதிரி தான் இருந்துச்சு. இவங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டாங்க, பேசிக்கிட்டாங்கன்றதை வச்சு மட்டும் இதெல்லாமே அவங்களோட பிளான்னு சொல்லிட முடியாதுன்னு இன்னுமே சாரதா கோமா பேசிகிட்டு இருப்பாங்க. அம்மா கொஞ்சம் அமைதியாக இருமா, எனக்கு என்னமோ இப்போ தான் வந்துட்டு புரிய வருது கொஞ்சம் கொஞ்சமாக. இது கண்டிப்பாக பசுபதியோட வேலையாக தான் இருக்கும். அங்கே ரிட்டன் வந்த ராகம் வந்து இன்னுமே ஃபாரினுக்கு ரிட்டன் போகாமல் இங்கே கொடைக்கானலில் தான் இருக்கான். அந்த இன்ஃபர்மேஷனும் எனக்கு ஏற்கனவே தெரிய வந்துச்சு. கண்டிப்பாக இது பசுபதியோட வேலையாக தான் இருக்கும், நீ தயவு செய்து அப்பாவை சந்தேகப்படாத அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை காவேரி, என்னால் வந்து சந்தேகப்படுறது பட்டதாக தான் இருக்கணும். அது உண்மை இல்லைன்றது நிரூபிக்கிற வரைக்குமே வந்து எனக்கு உறுத்தலாக தான் இருந்துகிட்ருக்கு. எனக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லை அப்படின்ற மாதிரி சாரதா சொல்லுவாங்க. என்னே விஜய் நிவின் 2 பேருமே சொல்லுவாங்க, அத்தை இல்லத்தை தயவு செய்து நீங்கள் மாமாவை சந்தேகப்படாதீங்க, எனக்கு என்னமோ இது பசுபதியோட வேலையாக தான் இருக்கும்னு தோணுது. நம்ம எதுவாக இருந்தாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு எல்லாத்தையுமே விசாரிச்சுக்கலாம். முடிஞ்சால் அவங்க 3 பேருமே வந்து கிட்னாப் பண்ணி நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே கறந்துடலாம். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, முதல்ல வந்து நீங்கள் மாமாவை நம்பிக்கை வைங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி சொல்ல, உடனே கங்காவும் யமுனாவும், இல்லை காவேரி எனக்குமே சந்தேகமாக தான் இருக்குது, அந்த லேடி காமிச்ச எவிடன்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப வந்து அக்யூரேட்டாக இருந்துச்சு, எனக்கும் வந்து பயங்கரமாக சந்தேகமாக தான் இருக்குன்ற மாதிரி கங்கா சொல்லுவாங்க. சரி ஆளாளுக்கு ஒன்று பேசிகிட்டு இருக்க வேண்டாமே, என்ன ஏதுங்கிறது நம்ம மேற்கொண்டு பார்த்துக்கலாம், இப்போதைக்கு ரெஜிஸ்ட்ரேஷனை முடிக்கிற வேலையை பார்க்கலான்னு சொல்லி பாட்டி சொல்லுவாங்க. காரில் போகும்போது விஜய் ரொம்ப டீப்பாக யோசிச்சுட்டே போவார். கண்டிப்பாக இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது எல்லாமே பசுபதியோட வேலையாக தான் இருக்கும்னு தோணுது. 90% இது அவனோட வேலைன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நம்ம எதுக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவனையே டேரெக்டாக போய் பார்த்து என்னங்கிறத விசாரிச்சிடலாம். அந்த பையன்கிட்டையும் அந்த பொண்ணையும் வந்து மடக்கி விசாரித்தோம்னா நடந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சிடும். தேவையில்லாமல் ஒரு குடும்பத்து மேலே இப்படி வீண் பழி போடுறது தப்பு. பணம் இதெல்லாம் 2வது விஷயம். ஆனால் ஒரு இல்லாத ஒரு மனுஷன் மேலே, செத்த ஒருத்தர் மேலே இந்த அளவுக்கு பழி போடுறது ஏற்றுக்கவே முடியாது. இது என்னங்கிறத முதல்ல நம்ம கண்டுபிடிச்சாகணும். இந்த கொடைக்கானலில் விட்டு போகிறதுக்கு முன்னாடி இதை கண்டுபிடிச்சிட்டு தான் நம்ம இந்த இடத்துலேருந்து கிளம்பணும். ரெஜிஸ்ட்ரேஷன் போனோன்னு இருக்காமல் இதை முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி விஜய் யோசிச்சுட்டே வருவார். அந்த டைமில் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் ரீச் ஆயிடுவாங்க. ஃபஸ்ட்டு டோக்கனே வந்துட்டு காவேரியோட டோக்கன் தான் போட்டிருப்பாங்க. பட் அவங்களோட ரெஜிஸ்டர் வரதுக்கு, டாக்குமெண்டர் வரக்கு லேட் ஆகிடும். அதனால 3வது டோக்கனாக மாற்றிருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பாட்டி ஏற்கனவே சாந்தி வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வர சொல்லியிருப்பாங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டு சந்தானத்து பேரில் இருக்கிறத மாத்திரம் காவேரி பேரில் சாந்தி கிட்ட சொல்லலைன்னா கண்டிப்பாக அவள் பிரச்சனை பண்ணுவான்றதுக்காக முன்னாடி நாள் நைட்டே வந்துட்டு வர சொல்லியிருப்பாங்க. கரெக்டாக வந்துட்டு சாந்தியும் அந்த டைமில் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்துடுவாங்க. அப்புறம் தனியாக வந்து எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஏண்டி இவ்வளோ அவசரமாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு என்னதான் காரணம்? அது போக பக்கத்து வீட்டு சரோஜா வேற ஏதோ பேசிக்கிட்டு இருக்கா. சந்தானத்துக்கு வந்து 2 பொண்டாட்டி இருக்குது, கத்தார்லேருந்து ஒரு குடும்பம் இறங்கியிருக்கு,
உன் தம்பியை பற்றி உனக்கு தெரியாதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்ட மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கா. அவளே நாக்கு பிடிங்கிருக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டு தான் வந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரி நைட்டே அம்மா கால் பண்ணி நாளைக்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம், ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்துருன்னு சொல்லி கூப்பிடுறீங்க. என் மகன் வேறு ஊர்லேயே இல்லை, குமரன் இல்லாத டைமில் இதெல்லாம் அவசரமாக பண்ணுறக்கு அப்படி என்ன தான் காரணம்? என்னை மற்றவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அதை அப்படியே நம்பிக்கிட்டு எவ்வளோ அவசரமாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறக்கு யாராவது வந்து நிற்பாங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே காவேரி, அத்தை கொஞ்சம் தயவு செய்து மெதுவாக பேசுங்க, வழக்கம் போல் கத்தி வந்து 4 பேத்துக்கு தெரிகிற மாதிரி பண்ணிடாதீங்க, எல்லா பிரச்சனையும் வந்துட்டு அவ்வளோதான், நம்ம பிளான் பண்ணது எதுவுமே அப்புறம் நடக்காமல் போயிடும், தயவு செய்து கொஞ்சம் பொறுமையாக மெதுவாக பேசுங்க, இங்கே நடக்கிற பிரச்சனை எதுவுமே உங்களுக்கு புரியாது, நாங்கள் பொறுமையாக தான் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த டைமில் வந்து ஒரு பையன் சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து ரெஜிஸ்டர் வரதுக்கு லேட் ஆகுமாம்மா, மத்தியானம் 3 மணிக்கு தான் ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும், இப்போ நீங்கள் வீட்டுக்கு போயிட்டே வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே எல்லாரும், என்ன தம்பி நம்ம நேரத்துக்கு தகுந்த மாதிரி இப்படி வேற நடக்குது, காலையிலே ஃபஸ்ட்டு டோக்கனாக போட்டேன்னு சொன்னீங்க, அந்த ரெஜிஸ்டர் வரதுக்கு வேற லேட் ஆயிரும், 3 மணிக்கு வாங்கன்னு சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி கேட்க, அதுவும் கரெக்டு தான் த, இங்கே உட்காந்துருந்தோம்னா கண்டிப்பாக பசுபதிக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை அந்த பொம்பளைக்கு தெரிஞ்சவங்களோ பார்த்தாங்கன்னா நியூஸ் போயிடும், கரெக்டாக வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற டைமில் 3 மணிக்கு இங்கே வந்தாலும் வந்துருவாங்க, பேசாமல் நம்ம வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு மத்தியானத்துக்கு மேலே நம்ம 3 மணிக்கு இங்கே கிளம்பி வந்தோம்னாலே போதும், நம்ம இங்கே உட்காந்துட்டு இருக்கிறது 4 பேருக்கு முன்னாடி இப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கிறது சரியில்லைன்னு தோணுது அப்படின்ற மாதிரி விஜயும் நிவின்னு சொல்ல, உடனே அதுவும் கரெக்டு தான், நம்ம இப்போவே கிளம்பலான்னு சொல்லிட்டு அந்த டைமில் உடனே மெதுவாக கிளம்பிடுவாங்க. சாந்தி வந்து அப்பவும் கேட்பாங்க, என்னடி நடக்குதுங்க, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வர சொன்னீங்க, இப்போ திரும்பி வீட்டுக்கு போகலாங்கிறீங்க, எல்லாரையும் பார்த்து பயப்படுறீங்க, ஏன் திருட்டு தொழில் ஏதாவது பண்ணுறீங்களா, ஏன் இப்படி பயந்து சாவறீங்க அப்படின்ற மாதிரி சாந்தி கோவமாக கேட்க, கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா மதனி, ஒரு 10 நிமிஷம் உங்கள் வாயை மூடுங்க, வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நடந்த கதையெல்லாம் மொத்தத்தையும் நாங்கள் சொல்கிறோம், இப்போ கொஞ்சம் நேரம் அமைதியாக வாங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுமையே கிடையாதா அப்படின்ற மாதிரி சாரதா ரொம்ப கோவமாக திட்டுவாங்க. உடனே சாந்தி, இவனம்மா எப்பவும் இல்லாமல் இப்போ என்னமோ எங்கிட்ட ரொம்ப வந்து வாயடிக்கிறா, எகிரிக்கிட்டு வரா, இவ பேச்சே சரியில்லையே அப்படின்ற மாதிரி சாந்தி ஒரு பக்கம் கத்திட்டு வருவாங்க. கரெக்டாக வீட்டுக்குள்ளே போனதுமே, அம்மா என்ன தாண்டி நடக்குது, என் தம்பி ஃபோட்டோவை யார் கீழே போட்டிருக்கிறது, சாரதா நீ என்ன நினச்சிட்டு இருக்க, ஒரு மாதிரி என்கிட்டயும் பேசிக்கிட்டு இருக்க, எடுத்துரிஞ்சு என் தம்பி ஃபோட்டோ வேற கீழே விழுந்து கிடக்குது, என்னதான் நடக்குது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, அதே மாதிரி அந்த சரோஜா வேற வந்து என் தம்பிக்கு 2 பொண்டாட்டின்னு வேற சொல்லிட்டு இருக்கா, அவ ஏதோ உளறிக்கிட்டு இருக்கான்னு நான் அதை சாதாரணமாக எடுத்தா, இங்கே வந்து வேற என்னென்னமோலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உண்மையை நடந்ததெல்லாம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அதட்டி கேட்க, நடந்த உண்மையெல்லாம் காவேரி ஒன்று விடாமல் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அட்ரா சக்க, ஏண்டி எவ்வளோ ஒருத்தி எங்கேயோ இருந்து வந்து சொல்லுவான், தம்பி மேலே பழிய போடுவான், அதெல்லாம் நம்பிக்கிட்டு குடும்பமாக சேர்ந்து என் தம்பி ஃபோட்டோவை தூக்கி எறிஞ்சிக்கிட்டீங்களா, நீங்கள்லாம் என்ன தான் பிள்ளைங்களோ என்ன தான் பொண்டாட்டியோ, சி அப்படின்ற மாதிரி காரி துப்பிட்டு, ஏண்டி சாரதா என் தம்பியை பற்றி உனக்கு தெரியாதா, உன் புருஷனை அடுத்த ஒருத்தி வந்து எங்கேயோ இருந்து வந்து சொன்னான்னா அதை நீ அப்படியே நம்பிடுவியா அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே சாரதா சொல்லுவாங்க, இங்கே பாருங்க மதனி, அவள் சொன்னதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது, அவள் சொன்ன ஒவ்வொரு விஷயம் எனக்கு அப்படியே நெஞ்சிலேயே நிற்கிது, அவள் என்னென்னமோ நானும் என் புருஷனும் தனிப்பட்ட முறையில் பேசியிருந்த ஒவ்வொரு விஷயத்தையுமே அவள் சொன்னான், இவ்வளோ நாளும் வந்துட்டு உங்கள் தம்பி 4 வருஷம் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும்போது நம்மளாம் என்ன நினச்சிட்டு இருந்தோம், அவருக்கு வேலை அதிகமாக இருக்குது, அங்கே வந்து பண வசதி அந்தளவுக்கு இல்லைன்னு தானே நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் காரணம் அது கிடையாது, இன்னொரு குடும்பத்தை வந்து அங்கே வச்சுட்டு இருந்தனால தான் உங்கள் தம்பி 4 வருஷம் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்திருக்காரு, இந்த மாதிரிலாம் ஒருத்தி வந்து சொன்னான்னா அந்த பிள்ளை அந்த பையனை பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்புகிற மாதிரி தான் இருக்குது, நீங்களா கூட கண்டிப்பாக நம்பிடுவீங்க, ஒரு வயசு பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து அந்த பொம்பளை எதுக்காக இப்படிலாம் சொல்லணும் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சாரதா ஒரு பக்கம் கேட்க, நீங்கள் 1000 தான் சொன்னாலும் நான் இதை நம்ப மாட்டேன், கண்டிப்பாக என் தம்பியை நான் சந்தேகப்பட மாட்டேன், அந்த மாதிரி எங்கள் அம்மா வந்து என்னையே என் தம்பியை வளர்க்க கிடையாது, ஏமா இவன் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது நீ வேடிக்கை பார்த்துட்டு இருந்தியா விட்டுட்டு, நான் விட்டு எரிஞ்சு 4 அப்பு வைக்காமல் இவன் சொல்கிற கதையெல்லாம் கேட்டுட்டு நீயும் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்தியா, அது எப்படிம்மா மருமகளுக்கு ஒன்றுனா அப்படியே வந்துட்டு சப்போர்ட் பண்ணிடுற, மகனையோ மகளையும் நீ நம்ப மாட்டியா எப்போவுமே அப்படின்ற மாதிரி சாந்தி வந்து பாட்டியை சத்தம் போட, நான் என்ன தெரிய சொல்கிறது, இங்கே நடக்கிறதெல்லாம் அப்படி தான் இருக்குது, அந்த பொம்பளை வந்து அப்படியே பேசுகிறாடி, நானே ஒரு நிமிஷம் தடுமாறி போயிட்டேன், என் பையனை நானே சந்தேகப்படுற மாதிரி தான் அவளும் பேசினா, நீ அங்கே இருந்திருந்தேனாலும் நீயும் நம்பியிருந்திருப்ப அப்படின்ற மாதிரி பாட்டியும் சொல்லுவாங்க. கிடையவே கிடையாது, அப்படி அது உண்மையாக இருந்துருந்துச்சுன்னா அந்த பசுபதி இவ்வளோ நாள் வரைக்கும் வாயை மூடிட்டு அந்த விஷயத்த 4 பேத்துக்கிட்ட சொல்லாமல்
கம்முன்னு விட்டுருப்பானா? நம்ம குடும்பத்தை சந்தோஷமாக தான் இருக்க விட்டுருப்பானா? எத்தனையோ தடவை பிளான் பண்ணி நம்ம குடும்பத்தை அழிக்கிறக்கும் நம்ம சொத்தை பிடுங்கறக்கும் அந்த ஆள் பிளான் பண்ணால், இவ்வளோ பெரிய விஷயம் ஒன்று இருக்கும்போது இதை ஒரு பகடக்காயாக அவன் எப்போயோ யூஸ் பண்ணியிருந்திருப்பான். இந்த ஒரு சாதாரண விஷயத்தை கூட இந்த முட்டாளுங்கனால புரிஞ்சிக்க முடியல. ஏண்டி காவேரி, ஆவுன்னு கத்துவேன், அதுக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்ப. இது உனக்கு புரியலையா? அந்த ஆளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டும் அந்த ஆளோட பிளான் தான் இதுன்றதெல்லாம் புரிஞ்சுக்காம நீ பாட்டுக்கு உன் அப்பாவே சந்தேகப்படுறியா? என் அப்பா தான் எனக்கு எல்லாமே, என் அப்பான்ட்டு அப்பா கதை சொல்லிட்டு இருப்ப. இப்போ எங்கே போனார் உன் அப்பா? அடுத்த ஒருத்தி வந்து சொன்னோன்னே உங்கள் அப்பாவே நீ சந்தேகப்பட்டுருவியா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்துட்டு சாந்தி கேள்வி கேட்க எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி ஆகிடும். உடனே நிவின், அதை வேண்டா தான் நானும் சொல்கிறேன். இப்போ தான் என் ஃப்ரெண்டு கால் பண்ணியிருந்தான். அந்த விஷயத்தையும் இப்போ தான் நான் எல்லாருக்கிட்டையுமே சொன்னேன். அந்த பொண்ணும் பையனும் ராகவோட ஃப்ரெண்ட்ஸ் ஆமா. அவங்க 3 பேருமே ஒட்டுக்கா படிக்கிறவங்க. ஒரு வேளை இதெல்லாமே அவங்களோட பிளானாக தான் இருக்கும்னு எங்களுக்குமே சந்தேகமாக இருக்குது. ஆனால் இவங்களாம் தான் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஆனாலும் என்ன தான் இருந்தாலும் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தா அதெல்லாம் ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இதை கம்ப்ளீட்டாக கண்டுபிடிச்சாகணும். அது வரைக்கும் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நிவின் சொல்லு. இல்லை தம்பி, இருந்தாலும் ஏன் தம்பி நான் சந்தேகப்பட மாட்டேன். ஏன்னா அவன் சொக்க தங்கம். தான் பிள்ளைங்களுக்காகவும் பொண்டாட்டிக்குக்காக தான் கத்தாரில் போய் அவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டான். அவனை போய் நான் சந்தேகப்பட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நிவின்க்கு அடுத்த கால் வரும். அடுத்த காலில் வந்து அவங்க ஃப்ரெண்டு பேசுவாங்க. டே மச்சான், அந்த லேடி வந்து 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பசுபதியோட ஆள் தானு. அவங்க எல்லாருமே இப்போ வந்து பசுபதி வீட்டில் தான் இருக்காங்க. அந்த பையன், பொண்ணு, அந்த லேடி 3 பேருமே பசுபதி வீட்டுக்குள்ளே போனதை என் ஃப்ரெண்டு நோட் பண்ணியிருக்கான். அதோட வீடியோஸ் நான் உனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன், அதையும் பாரு. 100% கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அது அவங்களோட ஆளுங்க தானே அப்படின்ன மாதிரி சொல்ல, எதை வச்சுட்டா சொல்கிற? ஒரு வேளை அவங்களுக்கு தான் ஏற்கனவே தெரியும்ல, பசுபதி அண்ணா வந்து நான் 4-5 தடவை பேசியிருக்கேன்னு அந்த லேடி சொல்லியிருக்கு. ஒரு வேளை அந்த கான்டாக்டில் கூட போயிருந்துருக்கலாம்ல. நம்ம எப்படி இதை ட்ராமான்னு சொல்கிறது அப்படின்ன மாதிரி சொல்ல, என்னடா உளர்ற? அந்த 2 பேருமே ராகுவோட ஃப்ரெண்ட்ஸு, கிளாஸ்மேட்ஸு. அதுக்கேற்ற மாதிரி அந்த லேடி வேறு பசுபதி வீட்டுக்கு போகிறாங்கன்னா இது கண்டிப்பாக பசுபதியோட வேலையாக தான் இருக்கும். இதில் மற்றவங்க இன்வால்வ் ஆகிறக்கோ இது எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லு. உடனே விஜயும், இப்போ தான் பக்காவாக தெரியுது அத்தை, தயவு செய்து மாமாவை இதுக்கப்புறம் நீங்கள் 1% கூட சந்தேகப்படக்கூடாது. 100% ப்ரூவ் ஆகிடுச்சு இது பசுபதியோட பிளான் தானே. அந்த பொண்ணு பையனும் ராகவோட ஃப்ரெண்ட்ஸு அண்ட் அந்த லேடி வந்து பசுபதி வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. அது போக நிவின் கிட்ட வந்து அவங்க ஃப்ரெண்டு இன்னொரு இன்ஃபர்மேஷனையும் சொல்லுவார். நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறது ஏற்கனவே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அது அந்த பையனும் பொண்ணும் ராகவும் வந்து சேட் பாக்ஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றி டிஸ்கஷன் போயிருந்துக்கிறதா என் ஃப்ரெண்டு அதையுமே வேலிடேட் பண்ணிட்டான்டா. அதனால் நீங்கள் கண்டிப்பாக உஷாராக தான் இருக்கணும். நீங்கள் ஒன்று டைமிங்கை மாற்றுங்க, இல்லைன்னா அவங்கள ஃபேஸ் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எப்படிங்கிறது யோசிங்க. நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப சேஃபாக இருக்கணும். ஏன்னா 3 மணிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்கிறீங்க. அவங்க கண்டிப்பாக எல்லோரும் சேர்ந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பிரச்சனை பண்ணுறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ரெஜிஸ்டர் பண்ணுறது நீங்கள் அவுட் சைட் சோர்ஸ்க்கெல்லாம் கிடையாது. உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே தான் பண்ணுறதுனால மற்றவங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அவங்கள மட்டும் ஃபேஸ் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா எந்த இஷ்யூமே இருக்காது. அதை மட்டும் பார்த்துக்கோங்க மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நிவினோட ஃப்ரெண்டு ஃபோனை வச்சுருவார். உடனே விஜய்க்கு ரொம்ப ஷாக் ஆகிடும். இவங்க எல்லாருமே அப்போ பக்காவாக பிளான் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாரு காவேரி, இப்போ நம்ம இந்த வீட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம பேரில் வாங்குறோமா வாங்கலையாங்கிறதுலாம் இப்போ விஷயம் கிடையாது. மாமா மேலே விழுந்த பழியை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணணும். அவங்க எப்படி எங்கேயோ இருந்து வந்துட்டு மாமா மேலே இப்படி ஒரு பழியை போடலாம்? இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு முன்னேறின ஒரு மனுஷனை இந்த மாதிரி 2 ஒய்ஃபு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இறந்ததுக்கப்புறம் இப்படியெல்லாம் பழி போடுறது கொஞ்சம் கூட அக்செப்டே பண்ணிக்க முடியாது. இந்த ஆளோட கீழ்த்தரமான செயலுக்கு நம்ம சரியான பதிலடி கொடுத்தே ஆகணும். அத்தை இங்கே கேட்டுக்கோங்க, 3 மணிக்கு நம்ம சொன்ன மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பக்காவாக நடக்கணும். நான் வந்து போலீஸ்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணி அவங்களே வந்துட்டு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ண சொல்லிடுறேன். இன்கேஸ் அவங்க பிரச்சனை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான கான்சிக்வன்ஸ் அவங்க மீட் பண்ணியே ஆகணும். நான் வந்துட்டு சென்னையில் இருக்க என் ஃப்ரெண்ட்ஸையும் வந்துட்டு நான் வர வச்சிடுறேன். அவங்க வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் அட்வொகேட்டாகவும் இருக்காங்க. அவங்களையும் வர சொல்லிடுறேன். நம்ம 3 மணிக்கு பக்காவாக வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம். இன்கேஸ் அந்த லேடியோ இல்லை பசுபதியோ வந்துட்டு பிரச்சனை பண்ணாங்கனாலும் அதை மீறி வந்துட்டு காவேரி பேரில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறோம். ஏன்னா நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே இதை மாற்றுறதுனால எந்த விதமான பிரச்சனையும் வராது. இன்கேஸ் அவங்க ஓவராக ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா மட்டுமே வந்துட்டு அதை ஹோல்ட் பண்ணலாம். இதை வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்துட்டு நம்ம இழுத்துட்டு போனாலும் பரவாயில்ல, ப்ரெஸ்ஸு, மீடியா, மீட்டுன்னு எங்கே வேணுனாலும் நம்ம கொடுக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு எல்லாத்துக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். நம்ம சந்தானத்துக்கு வந்து 2 ஒய்ஃப் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லா பக்கம் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகியிருந்திருக்கும். நம்ம
ஒவ்வொருத்தட்டையும் போய் எங்கள் மாமா நல்லவரே, எங்கள் ஹஸ்பண்ட் நல்லவரே, எங்கள் அப்பா நல்லவருன்னு சொல்லிட்டு நிரூபிச்சுட்டு இருக்க முடியாது. நம்ம இதை மீடியா வரைக்கும் கொண்டு போய் இதெல்லாம் பக்காவாக பசுபதியோட பிளானு, இந்த மாதிரி நம்ம சொத்தை ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரி ஒரு கும்பல் வந்திருக்காங்க. ஸோ மற்றவங்களும் அவேராக இருக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணுன்ற மாதிரி ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி க்ரியேட் பண்ணி நம்ம மீடியாலேயே போஸ்ட் பண்ணிடணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம மாமா மேலே போட்ட பழியும் வந்துட்டு கிளியர் ஆயிரும். நம்ம யாரெல்லாம் நம்மளை கேவலமாக பேசினாங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். அதுதான் பெட்டர்னு தோணுது அப்படின்ற மாதிரி விஜய் சொல்ல, உடனே நிவினும் கரெக்ட் விஜய், நீங்கள் சொன்னது பக்காவாக வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா வந்துட்டு இந்த நியூஸ் கொடைக்கானல் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. நம்மளுக்கு தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாருமே இதை பற்றி தான் இப்போ பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ எல்லார்ட்டையும் போய் நம்ம போய் ப்ரூஃப் பண்ணிகிட்ருக்க முடியாது. எங்கள் ஃபேமிலி நல்ல ஃபேமிலி, எங்கள் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண கையோட கண்டிப்பாக மீடியாவில் வந்து இதை சொல்லியே ஆகணும். நம்ம மாமா மேலே போட்ட பழியை வந்துட்டு நம்ம தீர்த்தே ஆகணும். ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கொடைக்கானலில் நல்லபடியாக வாழ்ந்து போயிருக்காரு. அவர் மேலே இப்படி ஒரு பழி வர்றதுக்கு நம்ம என்றைக்குமே ஒத்துக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒட்டுக்காக வந்துட்டு ஒற்றுமையாக நின்று இதை ஃபேஸ் பண்ணுறதுக்காக ரெடியாக இருப்பாங்க.